ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியாவின் AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான டெவலப்மெண்ட் குறித்து சில முக்கியமான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. அது என்ன விஷயங்கள்? இந்தியாவின் AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்ட் எந்த நிலையில இருக்கு, 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்தியா ராக்கெட் போர்ஸ் அப்படிங்கிற ஒரு படையணியை உருவாக்குவதற்கு 250க்கும் மேற்பட்ட பிரளய் டாக்டிக்கல் மிசைல்களை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. எதற்காக இந்தியா ராக்கெட் போர்ஸ் படையணியை உருவாக்குறாங்க, பிரளய் டாக்டிக்கல் மிசைல்களோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இந்தியா அக்னி 5 மிசைலுக்கு பிறகு என்ன மாதிரியான மிசைல்களை டெவலப் செய்ய இருக்காங்க, அக்னி 5 மிசைல்ல என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து சில முக்கியமான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. அது என்ன விஷயங்கள் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வரும் காலத்துல இந்திய விமானப்படையில் அதிக எண்ணிக்கையில பயன்படுத்தப்பட உள்ள விமானங்கள் அப்படின்னா தேஜஸ் MK2 மற்றும் AMCA விமானத்தை சொல்லலாம். இந்த 2 விமானங்களும் தான் வரும் காலத்துல இந்திய விமானப்படையின் முதுகெலும்பா செயல்பட போகுது. தேஜஸ் MK2 மற்றும் AMCA போர் விமானங்கள் தற்போது இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள Su-30 MKI, ஜாகுவார், மிராஜ் ஃபைட்டர் ஜெட் போன்ற விமானங்களை ரீப்ளேஸ் செய்ய போகுது. இதுல தேஜஸ் MK2 விமானத்தை டெவலப் செய்யறதுக்கான திட்டம் தற்போது புரோட்டோடைப் உருவாக்கும் நிலையில இருக்கு. தேஜஸ் MK2 விமான ப்ராஜெக்டை விட மிகவும் முக்கியமானது இந்த AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் தான். இந்த ப்ராஜெக்ட்ல தற்போது இந்தியா கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி மற்றும் DRDO AMCA விமானத்தோட புரோட்டோடைப்பை உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 15,000 கோடி நிதியை ஒதுக்க சொல்லி கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி இடம் கேட்க இருக்காங்க. ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி மற்றும் DRDO நிறுவனத்தின் இந்த முடிவு AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான டெவலப்மெண்ட்ல ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி 15,000 கோடி நிதி ஒதுக்கியவுடன் AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தோட புரோட்டோடைப் உருவாக்கும் வேலைகள் துரிதப்படுத்தப்படும். இந்தியா முதற்கட்டமா AMCA விமானத்தோட 5 புரோட்டோடைப்புகளை உருவாக்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இதுல AMCA போர் விமானத்தின் முதல் புரோட்டோடைப் நிதி ஒதுக்கியதிலிருந்து 4வது வருடம் ரோல் அவுட் செய்யப்படும். AMCA விமானத்தோட ஃபர்ஸ்ட் புரோட்டோடைப் தன்னுடைய முதல் பறத்தலை மேற்கொண்டவுடன் 4 புரோட்டோடைப்புகள் அடுத்தடுத்து உருவாக்கப்படும். அடுத்து ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி AMCA விமானத்தை தரையில் வைத்து சோதனை நடத்துவதற்கு ஒரு புரோட்டோடைப்பை டெவலப் செய்வாங்க. இந்த புரோட்டோடைப்பை பயன்படுத்தி பல கட்ட சோதனைகள் நடத்தப்படும். இதற்கு அடுத்து உருவாக்கப்படும் 2 புரோட்டோடைப்புகளை பயன்படுத்தி விமானத்துல பயன்படுத்தப்படும் டிஜிட்டல் பிளைட் கண்ட்ரோல் சிஸ்டங்கள், ஏவியானிக்ஸ், இரவு மற்றும் பகல் நேரத்துல AMCA விமானத்தோட புரோட்டோடைப் எப்படி செயல்படுது அப்படிங்கிற பல விஷயங்களை சோதனை செய்வாங்க. 3 மற்றும் 4வது புரோட்டோடைப்புகளை பயன்படுத்தி AMCA விமானத்துல பயன்படுத்தப்படும் ஆயுதங்களை சோதிப்பாங்க. இதற்கு பிறகுதான் AMCA விமானத்திற்கான இனிஷியல் ஆபரேஷன் சர்டிபிகேட் வழங்கப்படும். இந்த சோதனைகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு இறுதியா உருவாக்கப்படும் 5வது புரோட்டோடைப்பை தான் இந்திய விமானப்படையை சேர்ந்த பைலட்டுகள் டெஸ்ட் ஃப்ளை செய்வாங்க. இதற்கு பிறகுதான் AMCA விமானத்தோட ஃபுல் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். முதற்கட்டமா இந்திய விமானப்படை 40 AMCA MK1 விமானங்களை வாங்குவாங்க. இதற்கு அடுத்து 100க்கும் மேற்பட்ட AMCA MK2 விமானங்களை வாங்குவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்த AMCA MK2 விமானத்துல 110 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் கொண்ட இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. AMCA MK2 விமானத்துல பயன்படுத்தப்படும் இன்ஜின் முழுக்க முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்பட உள்ளது. இந்த 110 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் இன்ஜின் ப்ராஜெக்ட் டிலே ஆச்சுன்னா AMCA MK1 விமானத்தையே அதிக எண்ணிக்கையில வாங்கி இந்திய விமானப்படை பயன்படுத்த போறாங்க. இந்தியா டெவலப் செய்து வரும் AMCA போர் விமானத்தால அதிகபட்சமா 25,000 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த விமானத்தினால 6,500 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். AMCA போர் விமானம் ஒரு ட்வின் இன்ஜின் கொண்ட விமானம். இந்த விமானத்தினால அதிகபட்சமா மாக் 2.1 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று தாக்குதல்களை நடத்த முடியும். அதாவது இந்த விமானத்தினால 2,630 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். AMCA போர்
போர் விமானத்தினால அதிகபட்சமா 5320 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த விமானங்கள்னால 65,000 அடி உயரத்துல பறக்க முடியும். AMCA போர் விமானத்துல ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கு இன்டர்னல் வெப்பன் பேஸ் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. இதன் மூலமா விமானத்தோட ஸ்டெல்த் திறனை அதிகரிக்க முடியும். இந்த விமானத்துல பல்வேறு விதமான உள்நாட்டு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அஸ்த்ரா மார்க் 1, மார்க் 2, மார்க் 3, அஸ்த்ரா IR போன்ற ஏர் டு ஏர் மிசைல்களும், பிரம்மோஸ் NG, சாண்ட், ருத்ரம் 1 போன்ற ஏர் டு கிரவுண்ட் மிசைல்கள் போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்கள் இந்த விமானத்துல பயன்படுத்தப்பட உள்ளது. இரண்டாவது அப்டேட், சமீப காலமா இந்தியா ராக்கெட் போர்ஸ் படையணியை உருவாக்குவதற்கு அதிக முனைப்பு காட்டி வர்றாங்க. அந்த வகையில இந்திய படையினருக்காக கூடுதலா 2 யூனிட் பிரலை டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்களை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. கிட்டத்தட்ட 7500 கோடி ரூபாய் செலவுல 250க்கும் மேற்பட்ட பிரலை டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்களை இந்திய படையில் இணைக்க உள்ளாங்க. முதற்கட்டமா பிரலை டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்கள் இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்டிருக்கு. கூடுதலா 2 யூனிட் பிரலை டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்களை இந்திய படையில் இணைப்பதன் மூலம் ராக்கெட் போர்ஸ் படையணியை உருவாக்குவதுல இந்தியா ஒரு படி முன்னேறி இருக்காங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பிரலை டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்களை இந்தியாவுடைய முப்படைகளையும் அதிக எண்ணிக்கையில இணைக்க இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்திய தரைப்படையும் இன்னும் ஓரிரு மாதங்கள்ல பிரலை டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்களை அதிக எண்ணிக்கையில வாங்க உள்ளாங்க. பிரலை டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்கள் 150 முதல் 500 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட மிசைல். இந்த மிசைலோட ரேஞ்ச் அதிகரிப்பதற்கு DRDO முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. பிரலை டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல் ஒரு கோசி பாலிஸ்டிக் மிசைல். இதனால ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் இந்த மிசைல் பறந்தவுடன் திசையை மாற்றி பறக்க ஆரம்பிக்கும். இதனால எதிரிகளின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களால் இந்த மிசைல்களை தாக்கி அழிக்க முடியாது. இந்தியா தற்போதுதான் பிரலை மிசைல்களை டாக்டிக்கல் ரோலுக்காக அதிக எண்ணிக்கையில படையில் இணைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா சீனாவும் பாகிஸ்தானும் ஏற்கனவே ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை தங்களுடைய படையில் இணைச்சிருக்காங்க. இந்த பிரலை டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்கள் 2015வது வருடத்தில இருந்தே டெவலப் செய்யப்பட்டு வருது. இந்த மிசைலை உருவாக்குறதுல காலம் சென்ற முன்னாள் முப்படை தளபதி பிபின் ராவத் அவர்கள் மிகவும் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்காரு. அவர்தான் இந்தியாவிற்கு எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய சீன மற்றும் பாகிஸ்தான் இலக்குகளை தாக்குவதற்கு இது போன்ற டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்கள் தேவை அப்படின்னு பிரலை டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்களை டெவலப் செய்ய சொல்லியிருக்காரு. இந்திய படையில் அதிக எண்ணிக்கையில பிரம்மோஸ் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. ஆனா பிரம்மோஸ் மிசைல்கள்னால 200 முதல் 300 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்றுதான் தாக்குதல் நடத்த முடியும். ஆனா பிரலை டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்கள்னால அதிகபட்சமா 1000 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இதுதான் இந்த மிசைலோட சிறப்பம்சம். இவ்வளவு அதிகமான எடை கொண்ட வெடிபொருளை சுமந்து சென்று தாக்குதல் நடத்துறதுனால எதிரிகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். இந்த மிசைலை இயக்குறதுக்கு 2 ஸ்டேஜ் கொண்ட ராக்கெட் மோட்டார் பயன்படுத்தப்படுது. மிசைலோட 3வது ஸ்டேஜ்ல MARV அப்படிங்கிற மனூரபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது. பிரலை டாக்டிக்கல் மிசைல்கள்னால அதிகபட்சமா 1200 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணித்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். இந்த மிசைலோட இன்னொரு சிறப்பு அம்சம் மிசைலோட அக்யூரசி. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த மிசைல்களால் டார்கெட்ல இருந்து 10 மீட்டர் சுற்றளவுக்குள் தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்களை 8x8 BEML டாரஸ் டிரான்ஸ்போர்ட் எரக்டர் லான்ச்சர்ல மவுண்ட் செஞ்சிருக்காங்க. இதனால பிரலை மிசைல்களை மிக எளிதா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் செய்ய முடியும். இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் இந்த மிசைல்ல இருக்கிறதுனாலதான் பிரலை டாக்டிக்கல் மிசைல்களை பயன்படுத்தி இந்தியா தன்னுடைய ராக்கெட் போர்ஸ் படையணியை உருவாக்கி வந்துகிட்டு இருக்காங்க. 3வது அப்டேட், இந்தியா அக்னி 3 மிசைலை விட கொஞ்சம் எடை அதிகமான அக்னி 5 மிசைலை சோதனை செஞ்ச போது இந்த மிசைல்னால எவ்வளவு தூரம் சென்று தாக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்தியா ரகசியமா வச்சிருந்தாங்க. ஆனா நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியாவின் அக்னி 5 மிசைல்னால 8000 முதல் 9000 கிலோமீட்டர் சென்று தாக்க முடியும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம சீனாவின் அனைத்து முக்கிய நகரங்களையும் இந்தியாவால் தாக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. குறிப்பா சீன தலைநகர் பெய்ஜிங் மீதும் இந்தியாவால் தாக்க முடியும் அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொன்னாங்க. ஆனா இந்தியா அக்னி 5 மிசைலோட ரேஞ்ச் 5000 கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. இதற்கு காரணம் இந்தியாவின் நட்பு நாடுகள் அக்னி 5 மிசைலோட தாக்குதல் வரம்புக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்தியா குறைச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. ஆனா இந்த
குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா போன வருடம் அக்னி 5 மிசைல வெற்றிகரமா சோதனை செஞ்சாங்க. இந்த சோதனையின் போது முதல்ல சோதித்த அக்னி 5 மிசைலை விட 20% எடை குறைவான அக்னி 5 மிசைல சோதிச்சாங்க. இந்த சோதனைக்கு பிறகு அக்னி 5 மிசைல்னால 7000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும் அப்படின்னு தெரிய வந்தது. இதன் மூலமா பலரது குற்றச்சாட்டுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்தியா அக்னி 5 MK2 அப்படிங்கிற மிசைல உருவாக்கி வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த மிசைல்ல பல புதிய தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட உள்ளதாகவும் மிசைலோட எடையை இன்னும் DRDO குறைக்க போறதாகவும் சொல்லப்படுது. இதன் மூலமா அக்னி 5 MK2 மிசைல்கள்னால அதிக எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தொலை தூரத்துல உள்ள இலக்குகள் மீதும் தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அக்னி 5 மிசைல்களை இந்தியா பிரத்யேகமா அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்காக டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைல்னால 10 முதல் 12 MIRV வார்ஹெட்டுகளை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். MIRV அப்படின்னா மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள். அதாவது ஒரே மிசைலை லான்ச் செய்வதன் மூலம் அந்த மிசைல்ல இருந்து 10 முதல் 12 வார்ஹெட்டுகள் பிரிந்து வெவ்வேறு திசையில வெவ்வேறு தூரத்துல உள்ள டார்கெட்டுகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். அக்னி 5 மிசைல்னால 2500 முதல் 3000 கிலோகிராம் எடை கொண்ட அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு ரிங் லேசர் கைரோ இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம், GPS நேவிக் சேட்டலைட் கைடிங் சிஸ்டம் போன்ற 2 கைடிங் சிஸ்டங்கள் பயன்படுத்தப்படுது. இதனால இந்த மிசைல்களால் இலக்கை மிக துல்லியமா தாக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.